கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுந்த உடனே நம்ம செய்யணும்னு நினைக்கின்ற முதல் காரியம் ஜெபம். ஆனா அந்த ஜெபத்துல தடை வருது, கேட்க மாட்டேன்து, அல்லது தாமதமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆவி, ஆத்துமா, சரீரம், மனசு எல்லாமே சோர்ந்து போயிடும். இது இயல்பான ஒரு காரியம். கடவுள் என்னுடைய வார்த்தையை கேட்கல, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல. ஆனா வேதம் சொல்லுகிறது எல்லாருடைய ஜெபத்தையும் அவர் கேட்கின்றவராய் இருக்கின்றார். கொர்நேலியு என்ற ஒரு மனிதன், அவர் ஜெபிக்கின்றார். தான தர்மங்கள் செய்த ஒரு மனுஷன். அவருடைய ஜெபம் எப்படி அவருடைய சன்னிதானத்தில் போய் எட்டுகிறது என்று சொன்னால், இவருடைய விண்ணப்பங்களுக்கு விளக்கங்களை வேதத்திலிருந்து கொடுக்கும்படிக்கு எங்கேயோ இருக்கிற பேதுருவை கொண்டு வந்து ஒரு இணைப்பை கர்த்தர் உண்டு பண்ணுகின்றார். உண்மையாலுமே அவருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கப்பட்டது என்று சொன்னால், அவருடைய ஜெபத்திற்கு வேதத்தை குறித்ததான விளக்கம் கொடுக்கின்ற ஒரு மனிதனையே அவர் வீட்டிற்கு முன்னதாக கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். இன்றைக்கு நீங்கள் என்ன காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், போராடி கொண்டிருக்கிறீர்கள்? அது தாமதமாகுது என்று சொல்லும் பொழுது மனம் கவலையும் போராட்டமும் மன அழுத்தமும் ஸ்ட்ரெஸ்ஸுமாக உங்களுக்கு பலவிதமான நெகட்டிவ் தாட்ஸோ, அவிசுவாசமான எண்ணங்களும், உறுதி இன்மை, நிலைப்பாடு இல்லாத ஒரு தன்மை, இதெல்லாம் உங்களுக்குள் வருகிறதா? இந்த கொர்நேலியை நினைத்துக் கொள்ளுங்கள். கொர்நேலியோட ஜெபம் கேட்கப்பட்டது. அப்போஸ்தலர் 10:31 வெயிட் பண்ணுங்க. தேவ சமூகத்திலே நிறைய நேரத்துல நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் என்னன்னா காத்திருத்தல். காத்திருக்கும் பொழுது உடலை இளைக்க பண்ணோம், சோர்ந்து போயிடுவோம். ஆனா அந்த சோர்வின் மத்தியிலேயும் ஒரு மன உறுதியோடு கூட நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், கொர்நேலியோட ஜெபம் கேட்கப்பட்டது போல என்னுடைய ஜெபம், உங்களுடைய ஜெபமும் கேட்கப்படும்.